சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ்ல என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்பாங்க மேம்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சில 3 லெவல்ஸ் இருக்கு. ஃபவுண்டேஷன் ஒன்று, இன்டர்மீடியட் ஒன்று, அதே மாதிரி ஃபைனல். இப்போ ஸ்கூல்ல இருந்தே ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் தான் படிப்பாங்க. அது வந்து ஃபவுண்டேஷன் லெவல். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அக்கௌண்டன்சி ஒன்று, எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லா படிப்பாங்க, அதுக்கப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அது வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் கலந்த ஒரு பேப்பர். இந்த 4 பேப்பர்ஸ் தான் படிப்பாங்க. அக்கௌண்டன்சிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து +1 +2ல இருக்கிற டாபிக்ஸ் அது எல்லாமே வந்து 95% அவங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் அனாலிட்டிக்கலா அவங்க எப்படி யோசிக்கணும் அந்த கான்செப்டை பேஸ் பண்ணிங்கிறது தான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுக்கும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபர்ஸ்ட் லெவல்ல. அதே மாதிரி மேத்ஸ் படிக்காத சில பசங்க இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபியர் ஃபேக்டர், ஒரு பயம் இருக்கு, நம்மளால போட முடியுமா முடியாதாங்கிறது. ஸோ மேத்ஸ்ங்கிறது நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சில உங்களோட அக்யூரசி, ஸ்பீடு, நம்பர்ஸை நீங்க எப்படி வந்து ரீட் பண்றீங்கிறது தான் செக் பண்றாங்க. உங்களுக்கு பேசிக்கான லா, நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம்னா அது கீழே என்ன படிக்க போறோங்கிறது தான் அந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல இருக்கு. எக்கனாமிக்ஸும் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே கண்டிப்பா மெட்ரிக் சிபிஎஸ்சில இருக்கு. ஸோ அதுல இருக்கிற சாப்டர்ஸ் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறதுனால +1 +2 ஸ்டூடெண்ட்ஸால ஈஸியா அவங்களால ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ 10th அப்புறம் எடுத்து படிக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்ஸையும் சரி, இந்த கோர்ஸையும் சரி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பசங்க படிப்பாங்க.